சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் சத்திய வசனத்தை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். தியானிக்கிற வசனத்தின் மூலமாக வெளிப்படுகிற சத்தியங்கள் இயேசுவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோசேயோடு தேவன் பேசின இந்த வேத வசனத்தை தியானிக்கும்படியாக கடந்த சில வாரங்களாக தேவன் நமக்கு அனுகிரகம் செய்து வந்தார். தேவ சமூகம் எவ்வளவு முக்கியமானது, ஒவ்வொரு மனிதனும் தேவ சமூகத்தை உணர்ந்து ஜீவிக்க வேண்டியது எவ்வளவு இன்றியமையாதது என்பதை தியானிக்க தேவன் கிருபை செய்தார். தேவ சமூகத்தை ஒரு மனிதன் எப்படி உணர முடியும் என்பதை குறித்து தியானித்த வேளையிலே யாக்கோபனுடைய வாழ்க்கையையும் சாமுவேலுடைய வாழ்க்கையும் நாம் திருஷ்டாந்தமாக வைத்து தியானித்தோம். அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் தேவ சமூகத்தை உணரக்கூடியவர்களாய் இருந்தார்கள். எலியா என்கிற தேவ மனிதனுடைய வாழ்க்கையை திருஷ்டாந்தமாக வைத்து தியானித்த வேளையிலே எலியா தேவ சமூகத்திற்காக காத்திருந்தான், தேவ சமூகத்தை உணரக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்துவை திருஷ்டாந்தமாக வைத்து தியானித்தோம். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவைகளையே செய்தார். ஆகவே அவர் தேவ சமூகத்தை எப்பொழுதும் உணரக்கூடியவராய் இருந்தார். அது மாத்திரமல்ல, 120 பேர் மேல் வீட்டறையிலே தேவ சமூகத்துக்காக காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது அவர்கள் தேவ சமூகத்தை உணர்ந்தார்கள் என்று தியானித்தோம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று வாக்குரைத்த தேவன் இன்றைக்கும் ஒருமித்த இருதயத்தோடு எங்கே 2-3 பேர் கூடியிருந்து தேவ சமூகத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அங்கே தேவ சமூகத்தை உணரக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். இப்படியாக நாம் தியானித்தோம். நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது, பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவைகளையே செய்யும் போது, ஒருமித்த இருதயத்தோடு காத்திருந்து ஜெபிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கும் போது தேவ சமூகத்தை உணரக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். தேவ சமூகத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் காணப்படுவீர்கள். அப்படியானால் ஒரு கேள்வி எழும்பினது, தேவ சமூகத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்று ஒரு கேள்வி எழும்பினது. அதை நாம் தியானித்த வேளையிலே தேவ சமூகத்திலே வல்லமை உண்டு என்று தியானித்தோம். இரண்டாவதாக, தேவ சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு என்று தியானித்தோம். மூன்றாவதாக, தேவ சமூகத்திலே அற்புதங்கள் உண்டு என்று தியானித்தோம். நான்காவதாக, தேவ சமூகத்திலே கனமும் மகிமையும் உண்டு என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். தெய்வ பிள்ளையே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே உண்டாயிருக்கக்கூடிய வேறு சில ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தேவ சமூகத்திலே ஆலோசனை உண்டு என்று நாம் படிக்கிறோம். 1 நாளாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை தியானிக்கும் போது அங்கே உடன்படிக்கை பெட்டியை குறித்து தாவீது சொல்லும் போது சொல்லுகிறான், சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, தாவீது சொல்லுகிறான், சவுலின் நாட்களிலே உடன்படிக்கை பெட்டியை தேடாமல் போனோம் என்று சொல்லுகிறான். இங்கே தேடுதல் என்பது தேவனுடைய ஆலோசனையை நாடி செல்வதை வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. தேடுதல் என்பது தேவனுடைய ஆலோசனையை நாடி செல்லுதல் என்று பொருள்படக்கூடியதாக காணப்படுகிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவ சமூகத்திலே உண்டாயிருக்கக்கூடிய தேவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். சவுல் இஸ்ரவேல் ஜனங்களை அரசாண்ட நாட்களிலே தேவ ஆலோசனையை தேடாமல் போனான். உடன்படிக்கை பெட்டியிலே உண்டாயிருக்கக்கூடிய தேவ சமூகம், அந்த தேவ சமூகத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய தேவ ஆலோசனை, அதை சவுலின் நாட்களிலே தேடாமல் போனான்.
போனார்கள். ஆனால் தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை அரசாளக்கூடிய நாட்களிலே சொல்லுகிறான், நாம் தேட வேண்டும் என்று சொல்லுகிறான். எதை தேட வேண்டும்? உடன்படிக்கை பெட்டியை தேட வேண்டும் என்று சொல்லுகிறான். ஏன் உடன்படிக்கை பெட்டியை தேட வேண்டும் என்று சொல்லுகிறான்? உடன்படிக்கை பெட்டியிலே தேவ சமூகம் உண்டாயிருக்கிறது. ஆகவே உடன்படிக்கை பெட்டியை தேட வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஏன் தேவ சமூகத்தை கொண்டிருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டியை தேட வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறான் என்றால், அந்த தேவ சமூகம் உண்டாயிருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டியிலே தேவனுடைய ஆலோசனை உண்டு. இன்றைக்கு நீங்கள் எதற்காக தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எதற்காக தேடி வந்திருக்கிறீர்கள்? உடன்படிக்கை பெட்டியிலே தேவ சமூகத்திலே தேவனுடைய ஆலோசனை உண்டு. ஆகவே தேடுவோம் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கிடைக்கக்கூடிய தேவ ஆலோசனையை தேடி வந்திருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தேவ ஜனங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்ட போதெல்லாம் சரியான ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை நாடி செல்வது வழக்கமாக காணப்பட்டது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கிற தெய்வ ஜனமே, உங்களுக்கு தேவ சமூகத்திலே தேவனுடைய ஆலோசனை உண்டாயிருக்கிறது. அதை கேட்பது உங்களுக்கு வழக்கமாயிருக்க வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வழக்கம் உண்டாயிருந்தது. அந்த வழக்கம் என்ன? தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் தேவ சமூகத்தினால் நிரம்பி இருந்த உடன்படிக்கை பெட்டியை தேடி செல்வது வழக்கமாயிருந்தது. இன்றைக்கும் தேவ சமூக தேடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, உங்களுடைய நோக்கம் சரியாய் இருக்க வேண்டும். அந்த நோக்கம் என்ன? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தேவ சமூகத்திலே உண்டாயிருக்கக்கூடிய ஆலோசனையை பெற்றுக் கொண்டார்களோ, அதே போல நாங்களும் தேவ சமூகத்தை தேடி நாடுகிறோம். எங்களுடைய நோக்கம் என்னவென்றால், தேவ சமூகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆலோசனையை பெற்றுக் கொள்வதுதான் எங்களுடைய நோக்கம் என்கிற எண்ணத்தோடு தேவ சமூகத்தை நாடுவீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் என்ன தேவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை தேவ சமூகத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். ஆனால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவ சமூகத்தை தேடும் போது அல்லது உடன்படிக்கை பெட்டியை தேடும் போது எப்படி தேட வேண்டும் என்றால், நியாயமானபடி தேட வேண்டும். கர்த்தரை தேடும் போது, கர்த்தருடைய சமூகத்தை தேடும் போது, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தேடும் போது எப்படி தேட வேண்டும்? நியாயமானபடி தேட வேண்டும். நியாயமானபடி தேடவில்லை என்றால், ஏனோ தானோ என்று தேடுவீர்கள் என்றால், பயத்தோடும் பக்தியோடும் தேடாமற் போவீர்கள் என்றால் என்ன நடக்கும்? தேவன் அடி விழ பண்ணுவார். என்ன விழ பண்ணுவார்? அடி விழ பண்ணுவார். என்ன, நாங்க தேவனை தானே தேடணும், நாங்க தேவனை தானே நாடணும், நாங்க உடன்படிக்கை பட்டியை தானே தேடணும், தேவ சமூகத்தை தானே நாடினோம், தேவ ஆலோசனைகளை தானே தேடினோம் என்று நீங்கள் எண்ணுவீர்கள். ஆனால் சரியான தேவனுடைய ஆலோசனை கிடைக்க கூடாதபடி போவதற்கு காரணம் என்ன? உடன்படிக்கை பெட்டியை தேடும் போது, தேவனுடைய ஆலோசனையை தேடும் போது, தேவனுடைய சமூகத்தை தேடும் போது எப்படி தேட வேண்டும்? நியாயமானபடி தேட வேண்டும். அநியாயமாக தேவ சமூகத்தை தேடினால் அடி விழ பண்ணுவார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் வேதத்தை தியானிக்கும் போது தாவீது ஆசாரியரையும் லேவியரையும் நோக்கி என்ன சொல்லுகிறான் என்றால், 1 நாளாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும் போது, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடி விழ பண்ணினார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த வசனத்தின் மூலமாக ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய சமூகத்தை தேடும் போது, தேவனுடைய ஆலோசனையை தேடும் போது, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தேடும் போது நியாயமானபடி தேட வேண்டும்.
நியாயமானபடி தேடவில்லை என்றால் அங்கே என்ன உண்டாகிறது? அடி விழ பண்ணுகிறார். சில வேளையில உங்க குடும்பத்துல அடி விழும். காரணம் என்ன? நீங்க தேட வேண்டிய விதத்துல தேவனை என்ன செய்யல? தேடல. நீங்க தேவனுடைய ஆலோசனையை தேட வேண்டிய விதத்துல தேவனை தேடல. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அறிந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனை தேடாமல் போனபடியினால் அடி விழ பண்ணுகிறார். தெய்வ பிள்ளையே, முன்னே அவர்கள் தேவனுடைய பெட்டியை, அதாவது தேவனுடைய சமூகத்தை தேடினார்கள். ஆனால் அவர்கள் நியாயமானபடி அதை தேடவில்லை. அவர்கள் தேவனுடைய பெட்டியை என்ன செய்தார்கள் என்றால் ஒரு புதிய ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்ததையும் அது நிமித்தம் தேவன் அவர்களுக்குள்ளே அடிவிழ பண்ணினதையும் நாம் படிக்கிறோம். 1 நாளாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் படிக்கும் போது அங்கே என்ன படிக்கிறோம்? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தேடின போது என்ன செய்தார்களாம்? ஒரு புதிய ரதத்தின் மீது வைத்து அதை சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று படிக்கிறோம். அது அல்ல முறை. அப்படிப்பட்ட முறையிலே அல்ல உடன்படிக்கை பெட்டியை சுமப்பது. அப்படிப்பட்ட முறையிலே அல்ல உடன்படிக்கை பெட்டியை தேடுவது. அப்படிப்பட்ட முறையிலே அல்ல உடன்படிக்கை பெட்டியிலே உள்ள ஆலோசனையை பெற்றுக்கொள்வது. ஆகவே சரியான முறையிலே உடன்படிக்கை பெட்டியை தேடாமல் போனபடியினால், சரியான முறையிலே உடன்படிக்கை பெட்டியை சுமக்காமல் போனபடியினால் தேவன் என்ன செய்தார்? அடிவிழ பண்ணினார். அப்படியானால் ஒரு கேள்வி, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டிய நியாயமான முறைமைதான் என்ன என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. அது ஏதோ ஒரு புதிய ரதத்தின் மீது வைத்து சுமந்து செல்வது அல்ல நியாயமான முறை. உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டிய நியாயமான முறை என்ன என்பதை குறித்து தேவன் அவர்களுக்கு கற்பித்தார். அது என்ன முறை? அதைதான் 1 நாளாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேயும் 15ஆம் வசனத்திலேயும் படிக்கிறோம். உடன்படிக்கை பெட்டி ஆசாரியராலும் லேவியராலும் தோள்களின் மேல் சுமக்கப்பட வேண்டும். உடன்படிக்கை பெட்டி எப்படி சுமக்கப்பட வேண்டும்? ஆசாரியராலும் லேவியராலும் தோள்களின் மேல் சுமக்கப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, அதுதான் நியாயமான முறை. ஆனால் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆசாரியராலும் லேவியராலும் தோள்களின் மேல் சுமக்கப்பட வேண்டிய உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு புதிய ரதத்தின் மேல் வைத்து அது சுமக்கப்படும்படியாக செய்தார்கள். ஆகவே தேவனுடைய சமூகத்தை நியாயமானபடி தேடாமல் போனபடியினால் தேவன் என்ன செய்தார்? அடிவிழ பண்ணினார். இன்றைக்கு தேவ சமூகத்திலே தேவனுடைய ஆலோசனைகளுக்காக கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை நீ நியாயமான முறைப்படி தேவ சமூகத்தை நீ தேடாமற் போவாயானால் தேவன் உன் குடும்பத்திலே அடிவிழ பண்ணுவார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அடிவிழ பண்ணுவார். உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அடிவிழ பண்ணுவார். ஆகவே ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தேவனை நியாயமானபடி தேட ஆரம்பித்தார்கள். தேவனை என்ன செய்தார்கள்? நியாயமானபடி தேட ஆரம்பித்தார்கள். தேவ சமூகத்தை நாடி தேடும்படி 2 அனுபவங்கள் தேவை தெய்வ பிள்ளையே. ஒன்று என்ன? ஆசாரியரின் அனுபவம் தேவை. இரண்டாவது என்ன? லேவியரின் அனுபவமும் தேவையாயிருக்கிறது. இந்த 2 அனுபவமும் தேவை. என்ன அனுபவம்? ஆசாரியரின் அனுபவம் தேவை. இன்னொரு அனுபவம் என்ன? லேவியரின் அனுபவமும் தேவையாயிருக்கிறது. அப்படியானால் நீங்கள் கேட்கலாம், உடன்படிக்கை பெட்டி எப்படி சுமக்கப்பட வேண்டும்? ஆசாரியர் லேவியருடைய தோள்களின் மீது அது என்ன செய்ய வேண்டும்? சுமக்கப்பட வேண்டும். அப்படியானால் இந்த ஆசாரியரின் அனுபவம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆசாரியரின் அனுபவம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். லேவியரின் அனுபவம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஆசாரியரின் அனுபவத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது, ஆசாரியர்கள் தேவனுக்கு பலிகளை செலுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆசாரியர்கள் தேவனுக்கு பலிகளை செலுத்தக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். உங்களுடைய ஜீவியத்திலே தேவ சமூகத்தை காத்துக்கொள்ளும்படி நீங்கள் எதையும் தியாகம் செய்ய மனமுவந்தவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? பணத்திற்காக, பொருளுக்காக, மாம்சீக இன்பத்திற்காக, தெய்வ பிள்ளையே, இன்னும் பல பல காரியங்களுக்காக, பூமிக்குரிய காரியங்களுக்காக தேவ சமூகத்தை இழந்து போகிறார்கள். தேவ சமூகத்தை இழந்து போய் நீ இந்த பூமியிலே எதை பெற்றுக்கொண்டாலும் அது உனக்கு சரியான தேவனுடைய ஆலோசனை அல்ல. ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. நீங்கள் எதை இழந்து போனாலும் தேவனுடைய சமூகத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்களானால்
கொள்வீர்களானால், நீங்கள் எதை இழந்தாலும் தேவ சமூகத்தை பாதுகாத்துக் கொள்வீர்களானால், அது தேவனுடைய ஆசீர்வாதமாக எந்நாளும் உங்கள் குடும்பத்திலே நிலைத்திருக்கும், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நிலைத்திருக்கும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும். நீங்கள் தேவ சமூகத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக எதையும் தியாகம் செய்ய மனம் வந்திருப்பீர்களானால், தேவ சமூகம் உங்களோடு இருக்கிறபடியால் அது எந்நாளும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். அதனாலதான் நம்ம பாடுறோம், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவிடத்திலே என்ன உண்டு? தேவ சமூகம் உண்டாயிருக்கிறது. ஆகவே நீ உன் வாழ்க்கையிலே எதை இழந்து போனாலும் இயேசு உன் வாழ்க்கையிலே இருப்பாரே ஆனால், உன் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுடைய சமூகம் உன்னோடு இருக்குமானால் நீ எதையும் இழந்து போனதில்லை, நீ எதையும் இழந்து போனதில்லை. அந்த தேவ சமூகம் ஒரு நாள் நியாயம் தீர்க்கும். எவ்வளவு பெரிய அநியாயக்காரனானாலும், எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரனானாலும், எவ்வளவு பெரிய வேசியின் மகனானாலும் தண்டிக்கப்படுவான், அடி விழ பண்ணுவான். ஆம் தெய்வ பிள்ளையே, தேவ சமூகத்திற்கு பயப்பட்டே ஆக வேண்டும், தேவ சமூகத்திற்கு நடுங்கியே ஆக வேண்டும். அன்றைக்கு சுமக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டியை சரியான விதத்திலே சுமக்காமல் போனபடியினால் தேவன் என்ன செய்தார்? அடி விழ பண்ணினார், அடி விழ பண்ணினார். இப்பொழுதுதான் கண்கள் திறந்தது. எதற்காக கண்கள் திறக்கப்படுகிறது? எதற்காக திறக்கப்படுகிறது? கர்த்தாவே, ஏன் அடிவிழ பண்ணுகிறீர்? எதற்காக அடிவிழ பண்ணுகிறீர்? கண்கள் திறக்கிறது. அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீங்கள் நியாயமானபடி கர்த்தருடைய ஆலோசனையை தேடவில்லை, நீங்கள் நியாயமானபடி கர்த்தருடைய சமூகத்தை தேடவில்லை, நீங்கள் நியாயமானபடி கர்த்தருடைய சமூகத்தை கனப்படுத்தவில்லை. ஆகவே கர்த்தர் என்ன செய்தார்? நியாயமானபடி தேவ சமூகத்தை தேடும்படியாக ஆலோசனை கொடுத்தார். அந்த ஆலோசனையை காணும்படியாக மனக்கண்களை திறந்தரள பண்ணினார். அந்த ஆலோசனை என்ன? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியானது ஆசாரியராலும் லேவியராலும் தோள்களின் மேல் சுமக்கப்பட வேண்டும் என்கிற ஆலோசனையை கொடுத்தார். தெய்வ பிள்ளையே, ரெண்டு அனுபவங்கள், ஆசாரியர்கள், இரண்டாவது லேவியர்கள். இந்த ரெண்டு அனுபவங்களும் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, ஆசாரியர்கள் தேவனுக்கு பலிகளை செலுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, நம்முடைய ஜீவியத்திலே தேவ சமூகத்தை காத்துக் கொள்ளும்படி நாம் எதையும் தியாகம் செய்ய மனமு வந்திருக்க வேண்டும். சிலர் தேவ சமூகத்தை தங்களிலே காத்துக் கொள்ளும்படி கிரயம் செலுத்த மனதில்லாது காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, ஒரு முறை ராஜாவாகிய தாவீது கர்த்தருக்கென்று ஒரு பலி செலுத்த வேண்டியதா இருந்தது. அதற்கு தேவையான பலி மிருகங்களையும் விறகையும் மற்ற அனைத்தையும் அவனுக்கு இலவசமாக தரும்படி ஒரு மனிதன் முன் வந்தான். தெய்வ பிள்ளையே, பாருங்கள், தாவீது தேவனுக்கென்று ஒரு பலி செலுத்தும்படியாக ஆசையோடு இருக்கிறான், வாஞ்சையோடு இருக்கிறான். ஒரு மனிதன் வருகிறான். யாரிடத்துல வருகிறான்? தாவீதின் இடத்துல வருகிறான். வந்து என்ன சொல்லுகிறான்? நான் பலி செலுத்தும்படியாக மிருகங்களை தருகிறேன், பலி செலுத்தும்படியாக விறகுகளை தருகிறேன், எல்லாவற்றையும் இலவசமாக தருகிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் தாவீதினிடத்திலே வருகிறான். வந்தபோது தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? நான் கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது என்ன செய்தான் தெரியுமா? நான் இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொன்னான். அதை பெரும் விலைக்கு என்ன செய்வேன்? வாங்குவேன். தெய்வ பிள்ளையே, அப்படின்னா தாவீது என்ன சொல்றான்? நான் இலவசமா பலிக்கு தேவையான மிருகங்களையும் பலிக்கு தேவையான விறகுகளையும் உம்மிடத்திலிருந்து வாங்கி கர்த்தருக்கு பலி செலுத்த
செலுத்துவேனே, ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை உரிய முறையிலே கொடாமல் போகிறேன். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்க வேண்டிய முறையிலே கொடாமல் போகிறேன். ஆகவே நான் என்ன செய்ய போவதில்லை. இலவசமா உம்மிடத்திலிருந்து பலி மிருகங்களையும் இலவசமாய் உம்மிடத்திலிருந்து விறகுகளையும் பெற்று நான் என்ன செய்ய போவதில்லை, பலி செலுத்த போவதில்லை. நான் அதை பெரும் விலைக்கு என்ன செய்வேன், வாங்கி கர்த்தருக்கு பலி செலுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். தாவீது இந்த இடத்திலே ஒரு சத்தியத்தை விளங்க பண்ணுகிறான். அந்த சத்தியம் என்ன? தேவ சமூகத்தை அனுபவிக்கும்படியாக, தேவ சமூகத்தை உணரும்படியாக, தேவனுடைய சமூகத்தை தேடும்படியாக, தேவனுடைய சமூகத்திலே உண்டாயிருக்கக்கூடிய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன சொல்லுகிறான்? நான் கிரயம் செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறான். நான் கிரயம் செலுத்துகிறேன். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறேன். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கிறேன். கிரயம் செலுத்துகிறேன். விலைக்கே நான் என்ன செய்கிறேன், வாங்குகிறேன் என்று சொல்லுகிறான். தெய்வ பிள்ளை, இந்த இடத்துல தாவீது என்ன நினைச்சிருக்கலாம்? ஒரு மனிதன் வந்து எனக்கு இலவசமா விறகு கொடுக்கிறான், ஒரு மனிதன் எனக்கு இலவசமா வந்து பலி மிருகங்களை கொடுக்கிறான், ஆகவே நான் அதை வைத்துக் கொண்டு கர்த்தருக்கு பலி செலுத்துவேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் தாவீதுக்கு ஒரு வெளிப்படுத்தல் உண்டாயிருந்தது. அது சரியான விதத்திலே தேவனை கனப்படுத்தக்கூடிய முறையாய் இருக்காது. அது சரியான விதத்திலே தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய முறையாய் இருக்காது என்பதை அறிந்த தாவீது கிரயம் செலுத்த முன் வந்தான். கிரயம் செலுத்தும்படியாக முன் வந்தான். விலை கிரயம் செலுத்தும்படியாக முன் வந்தான். உங்கள் வாழ்க்கையிலே தேவ சமூகத்தை அனுபவிக்கும்படியாக, தேவ சமூகத்தை உணரும்படியாக, தேவ சமூகத்திலே உண்டாயிருக்கக்கூடிய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும்படியாக விலை கிரயம் செலுத்த முன் வந்திருக்கிறீர்களா? அது தோல்வி அல்ல, அது இழப்பு அல்ல, அது நஷ்டம் அல்ல. நஷ்டமாக விடுகிற அனைத்தும் தேவ சமூகத்திலே லாபமாக காணப்படுகிறது. காரணம், தேவ சமூகம் தான் விலையேற பெற்றது. விலை கிரயம் செலுத்தினான். வாசியுங்கள், 1 நாளாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனங்களை வாசிக்கும் போது தாவீது என்ன சொல்லுகிறான்? நான் இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு என்ன செய்வேன், வாங்குவேன் என்று சொல்லுகிறான். தெய்வ பிள்ளையே, அப்படி சொல்லி என்ன செய்தான்? அந்த பலி மிருகங்களையும் விறகுகளையும் அவன் கிரயத்துக்கே என்ன செய்தான் என்றால் வாங்கி கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவருக்கு பலி செலுத்தினான். அப்படி என்றால் ஆசாரியர்களுடைய அனுபவம் என்ன? தேவனுக்கு பலி செலுத்துகிறவர்கள், தேவ சமூகத்தை காத்துக்கொள்கிறவர்கள், தேவ சமூகத்தை உணர்கிறவர்கள், அந்த தேவ சமூகத்திலே உண்டாயிருக்கக்கூடிய ஆலோசனையை வெளிப்படுத்துகிறவர்கள், அந்த தேவ சமூகத்திலே உண்டாயிருக்கக்கூடிய ஆலோசனையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக விலை கிரயத்தை செலுத்துகிறவர்கள், தியாகம் செய்கிறவர்கள். உங்க முன்னாடி வந்து நிக்கும் இயேசு கிறிஸ்துவும் ஒரு பக்கம் நிப்பாரு, இன்னொரு பக்கம் பணமும் நிக்கும், இன்னொரு பக்கம் பொருளும் நிக்கும், பொருளாசையும் நிக்கும், இன்னொரு பக்கம் மாம்சீக வல்லமைகளும் நிக்கும், இன்னொரு பக்கம் பலவிதமான ஆசாபாசங்கள் வந்து நிக்கும். ஒரு பக்கம் இயேசு நிற்பார், இன்னொரு பக்கம் எல்லா பூமிக்குரிய ஆசாபாசங்களும் வந்து நின்று கொண்டிருக்கும். அப்பொழுது நீ என்ன செய்வாய்? நீ என்ன சொல்லுவாய்? பாடுவாயா? என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் என்ன சொல்லுவேன், என் உயிரே நான் என்ன சொல்லுவேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் என்ன சொல்லுவேன், என் உயிரே நான் என்ன சொல்லுவேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் என்ன சொல்லுவேன், என் உயிரே நான் என்ன சொல்லுவேன், உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும்,
உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும், இரவும் பகலுமையா வசனம் தியானிக்கிறே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் என்ன சொல்லுவேன், என் உயிரே நான் என்ன சொல்லுவேன், என் உயிரே நான் என்ன சொல்லுவேன். என்ன சொல்லுவாய், என்ன சொல்லுவாய்? இடது பக்கத்திலே பண ஆசை, இடது பக்கத்திலே பொருள் ஆசை, இடது பக்கத்திலே மாம்சீக வல்லமை, இடது பக்கத்திலே பலவிதமான ஆசாபாசங்கள். ஆனால் இன்னொரு பக்கத்திலே வலது பக்கத்திலே இயேசு நிற்கிறார், கேட்கிறார். யார் வேண்டும் என்று கேட்கிறார்? தேவ சமூகம் வேண்டுமா? தேவ சமூகத்தோடு கூடிய ஆசீர்வாதம் வேண்டுமா? அல்லது தேவ சமூகம் இல்லாத சாபத்திற்குரிய காரியங்கள் வேண்டுமா என்று ஒரு கேள்வி. அப்பொழுது என்ன பாடுவாய்? யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதானின் அன்பல்லவோ, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா நின் அன்பல்லவோ. பாழாக்கும் லோகம் வேண்டாமையா, வீணான ஆசை வெறுத்தேனையா. பாழாக்கும் லோகம் வேண்டாமையா, வீணான ஆசை வெறுத்தேனையா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. அப்படி உன் வாழ்க்கையிலே இயேசுவே நீர் போதும், இயேசுவே உம்முடைய சமூகம் போதும், இயேசுவே உம்முடைய சமூகத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய ஆசீர்வாதம் போதும் என்று சொல்லி கர்த்தருக்கு பலி செலுத்துவாயானால், துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பாயானால், கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்துவாயானால், உன்னுடைய வாழ்க்கையிலே கிரயத்தை செலுத்த மனம் உவந்திருப்பாயானால், உன்னுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை கர்த்தருடைய நாமத்திற்கென்று இழப்பதற்கும் துணிந்திருப்பாயானால், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சரியான பலி செலுத்தக்கூடிய ஆசாரியனாயிருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையிலே சரியான விதத்திலே பலி செலுத்தக்கூடிய தேவ பிள்ளையாயிருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையிலே சரியான விதத்திலே பலி செலுத்தக்கூடிய தேவனுக்காக கிரயம் செலுத்தக்கூடிய தேவ ஜனமாயிருப்பாய். சரியான விதத்திலே உடன்படிக்கை பெட்டியை தேடக்கூடிய மகனாக மகளாக காணப்படுவாய். சரியான விதத்திலே தேவ சமூகத்திலே உண்டாயிருக்கக்கூடிய ஆலோசனையை நாடி தேடக்கூடியவனாக காணப்படுவாய். உடன்படிக்கை பெட்டியை ஏதோ புதிய ரதத்தின் மீது வைத்து சுமக்கிறவனாக அல்ல, உடன்படிக்கை பெட்டியை ஏதோ புதிய ரதத்தின் மீது வைத்து சுமக்கிறவளாக அல்ல, சரியான முறையின்படி, சரியான நியாயமான முறைமையின்படி உடன்படிக்கை பெட்டியை சுமக்க கூடியவர்களாக காணப்படுவீர்கள். அதை தோள்களின் மேல் வைத்து சுமக்க கூடியவர்களாக காணப்படுவீர்கள். அப்படி தோள்களின் மேல் வைத்து சுமக்கிறவர்கள் தான் ஆசாரியர்கள். அப்படி தோள்களின் மேல் வைத்து சுமக்கிறவர்கள் தான் சரியான விதத்திலே தேவனுக்கு பலி செலுத்துகிறவர்கள். அப்படி தோள்களின் மேல் வைத்து உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்கள் தான் தேவ சமூகத்தை கனப்படுத்துகிறவர்கள் தான் தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்கிறவர்கள் தான் தெய்வ பிள்ளையே தேவ பிரசன்னத்தை பாதுகாத்துக் கொண்டவர்கள். அவர்கள் தான் தெய்வ பிள்ளையே தேவனை கனப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். அவர்கள் தான் நியாயமானபடி தேவனை தேடி கண்டடைந்தவர்களாயிருப்பார்கள். தெய்வ பிள்ளையே இரண்டாவது அனுபவம் என்ன? லேவியர்களுடைய அனுபவம். லேவியர்களுடைய அனுபவத்தை குறித்து படிக்கும் போது என்ன படிக்கிறோம்? அவர்கள் தேவனையும் அவருடைய வார்த்தையையும் கனம் பண்ணுகிறவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் தேவனையும் அவருடைய வார்த்தையையும் கனம் பண்ணுகிறவர்களாயிருக்கிறார்கள். வாசியுங்கள், உபாகமம் எழுதின புஸ்தகம்
33ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் போது அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள் என்று படிக்கிறோம். அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். தெய்வ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்ளும்படி அவர்கள் தங்கள் தகப்பன், தாய், சகோதரன், சகோதரி போன்ற தங்கள் மாம்ச சம்பந்தமானவர்களை பிரியப்படுத்துவதையும் கூட மறுப்பதற்கு கூட மனம் வந்திருக்கிறார்கள். இவர்கள் தான் லேவியர்களாக காணப்படுகிறார்கள். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்களுடைய தாய், உங்களுடைய தகப்பன், உங்களுடைய சகோதரன், உங்களுடைய சகோதரி வந்து நிற்கிறாள். இங்கே வீற்றிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தை காணப்படுகிறது, இன்னொரு பக்கம் உங்க மகன், நீங்க பெற்றெடுத்த மகள், உங்களை பெற்றெடுத்த தகப்பன், உங்களை பெற்றெடுத்த தாய் வந்து நிற்கிறாள். குடும்பத்தார் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த காலம் பொல்லாதது, இந்த நாட்கள் பொல்லாதது, மோசமான நாட்களுக்குள்ள வாழ்றோம். வந்து சொல்றாங்க, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து இருக்க வேண்டாம், பைபிளை கொஞ்சம் தூக்கி என்ன வச்சிருவோம், தூரமா வச்சிருவோம், நம்ம சுகமா வாழ்ந்திருக்கலாம், நமக்கு பிரச்சனை இல்ல, நமக்கு கஷ்டம் இல்ல, நமக்கு கண்ணீர் இல்ல, நமக்கு பாடு இல்ல, நமக்கு உபத்திரவம் இல்ல, நமக்கு வேதனை இல்ல, இந்த பைபிளை மட்டும் கொஞ்சம் தூக்கி தூரமா வச்சிருவோம். தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டிருப்பதால் என்ன லாபம்? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் ஜீவிக்க வேண்டாம். உலகத்தாரை போல, பூமிக்குரிய மனிதர்களை போல நாமும் வாழ ஆரம்பிப்போம் என்று சொல்லி உங்க சொந்த மகன் வந்து உங்கள்கிட்ட சொல்றான், உங்க சொந்த மகள் வந்து உங்களிடத்துல சொல்லுகிறாள், உங்களை பெற்ற தாயானவள் சொல்லுகிறாள், உங்களை பெற்ற தகப்பன் சொல்லுகிறான். நீ என்ன செய்வாய்? நீ என்ன சொல்லுவாய்? என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் என்ன சொல்லுவேன், என் உயிரே நான் என்ன சொல்லுவேன். உங்க மகனுக்கு முன்னால பாடுவீங்களா? உங்க மகளுக்கு முன்பாக பாடுவீர்களா? உங்களை பெற்ற தாயாருக்கு முன்பாக பாடுவீர்களா? உங்களை பெற்ற தகப்பனாருக்கு முன்பாக பாடுவீர்களா? என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் என்ன சொல்லுவேன், என் உயிரே நான் என்ன சொல்லுவேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் என்ன சொல்லுவேன், என் உயிரே நான் என்ன சொல்லுவேன். பாடுவீர்களா? என் மகனே, என் மகளே, என் தாயே, என் தகப்பனாரே, எனக்கு தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம், எனக்கு தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம் என்று சொல்லுவாயா? அவர்களுக்கு முன்பாக பாடி காட்டுவாயா? உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். இரவு பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறே, இரவு பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் என்ன சொல்லுவேன், என் உயிரே நான் என்ன சொல்லுவேன், என் உயிரே நான் என்ன சொல்லுவேன். நீ
உன் மகனை பார்த்து, உன் மகளை பார்த்து, உன்னை பெற்ற தாயை பார்த்து, உன்னை பெற்ற தகப்பனை பார்த்து நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொன்ன வசனமே வேத வசனம் தான். என் தேவன் தான் தாயையும் தகப்பனையும் கூட கனம் பண்ணணும்னு சொல்லி இருக்காரு. அந்த வசனத்தை, அந்த வேத வசனத்தை புறக்கணித்து விட சொல்லி பூமிக்குரிய ஏதோ சாபகரமான காரியங்களை பின்பற்றினா துயரம் இல்ல, கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, துக்கம் இல்லைன்னு தவறான போதகத்தை என் மகனே, என் மகளே, என் தாயே, என் தகப்பனே நீ சொல்லுவாயானால் நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன். என் வாழ்க்கையில எனக்கு நல்ல மருந்தா இருப்பது வேத வசனம் தான். என் வாழ்க்கையில நல்ல மருந்தா இருப்பதே வேத வசனம் தான். அந்த வேத வசனம் தான் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சவுமா இருக்கு. அவருடைய வேத வசனத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்படி நீ உன் வாழ்க்கையில வேத வசனத்தை கனப்படுத்துவாயானால், அந்த வேத வசனத்தை கனப்படுத்தும்படியாக நீ எதையும் தியாகம் செய்ய மனம் முவந்திருப்பாயானால், தவறான ஆலோசனைகளை உதறி தள்ளுவாயானால் நீதான் லேவியன். நீங்கள் லேவியராக காணப்படுவீர்கள். உடன்படிக்கை பெட்டியை நியாயமான விதத்திலே சுமக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். உடன்படிக்கை பெட்டியிலே உண்டாயிருக்கக்கூடிய தேவ சமூகத்தை சரியான விதத்திலே தேடக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். தேவ சமூகத்திலே உண்டாயிருக்கக்கூடிய தேவனுடைய ஆலோசனையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். அதுதான் லேவியர்களுடைய அனுபவமாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அதை தான் சொல்லி கொடுத்தார். இன்றைக்கும் தேவ ஜனங்களுக்கு அதை தான் சொல்லி கொடுக்கிறார். தெய்வ ஜனமே, கர்த்தருடைய சமூகத்தை தேடும் போது, கர்த்தருடைய சமூகத்தை நாடும் போது, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தேடும் போது நியாயமானபடி தேடு, நியாயமான முறையின்படி தேடு. தேடாமல் போவாயானால் ஏதோ புதிய ரதத்தின் மீது வைத்து இலவசமாக சுகமாக சுமந்து கொண்டு போவாயானால், தேவன் கொடுத்த கற்பனைகளுக்கு மாறாக தேவனுடைய சமூகத்தை தேடுவாயானால் தேவன் அடிவிழ பண்ணுவார். அப்படிதான் இந்த பூமியிலே நாம் அநேகருடைய வாழ்க்கையிலே அடி உண்டாயிருப்பதை பார்க்கிறோம். ஆனாலும் மனம் திரும்பவில்லை, ஆனாலும் மனம் திரும்பவில்லை, ஆனாலும் மனம் திரும்பவில்லை. மீண்டும் அடி உண்டாகும், அடியின் மேல் அடி உண்டாகி கொண்டே இருக்கும். காரணம் நியாயமான முறையின்படி தேவ சமூகத்தை தேடாதபடியினாலே. அன்றைக்கு அழுதால் நீ என்ன செய்வாய்? அன்றைக்கு துக்கித்தால் நீ என்ன செய்வாய்? யாரை தேடி போவாய்? யாரை நாடி ஓடுவாய்? தேவ சமூகம் உன்னோடு இருக்குமா? ஒரு தலபல வரத பதில் டபைக்கல வரத பதிலவே சந்தலபல வரத. அநியாயத்தை விட்டுவிடு, அக்கிரமத்தை விட்டுவிடு, கூடாரத்தை விட்டு விலக்கி விடு. ஒரு தலபல வரத பதில் டபைக்கல வரத பதிலவே அழிந்து போவாய். ஒரு தலபல வரத பதிலவே புழுபுழுத்து செத்து போவாய். ஒரு தலபல வரத பதிலவே சந்தலபல வரத பதிலவே. தெய்வ ஜனமே, நியாயமானபடி தேவனை தேட வேண்டும். தோள்களின் மேல் சுமந்து செல். ஒரு தலபல வரத பதிலவே ஆசாரியனாக காணப்படு, லேவியனாக காணப்படு. முக்கியத்துவத்தை இயேசுவுக்கு கொடு, முக்கியத்துவத்தை தேவனுடைய வார்த்தைகளுக்கு கொடு. அதற்காக எதையும் தியாகம் பண்ண மனம் வந்திருப்பாயாக. கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தோடு உன்னோடு காணப்படுவார். கர்த்தருடைய வல்லமை உன்னோடு காணப்படும். கர்த்தருடைய ஆலோசனை உன்னிடத்திலே காணப்படும். ஒரு தலபல வரத பதில் ரபக்கல வரத பதிலவே கர்த்தருடைய சமூகத்திலே உண்டாயிருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டியின் எல்லா அனுபவங்களும் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும். அந்த தேவ ஆலோசனையை நீ பெற்றுக் கொள்ளும் போது, நியாயமானபடி உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும் போது, நியாயமானபடி தேவ சமூகத்தை கனப்படுத்தும் போது, நியாயமானபடி தேவ சமூகத்தை தேடும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு தேவன் வேதனையை கூட்டார். இன்றைக்கு பாடுகிறீர்களே, இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எங்கள் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். வேதத்துக்கு விரோதமான எந்த மிரட்டல்களுக்கும் அஞ்ச மாட்டோம். வேத வார்த்தைகளுக்கு விரோதமான எந்த மிரட்டல்களுக்கும் அஞ்ச மாட்டோம். ஜீவனை கொடுத்த தேவனுக்கு உண்மையுள்ள சாட்சியாய் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. 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 எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா.
அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. உன்னுடைய வாழ்க்கையிலே பதவி இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையிலே பட்டங்கள் இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையிலே படிப்பு இருக்கலாம். நீ ஏன் ஒரு 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்யலாம். கிழவனானாலும் நியாய தீர்ப்பு உண்டு. அடி விழா பண்ணுவார். ஒரு தலபல வரத பதிலவே. சாபகரமான உன் கூடாரம் நாசமாக போகும். ஒரு தலபல வரத பதிலவே. நியாயமானபடி கர்த்தரை தேடு, நியாயமான முறையின்படி கர்த்தரை தேடு. ஒரு தலபல வரத பதிலவே. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. 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 தேவன் இடைப்பட்ட எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே தேவனுடைய ஆலோசனை உண்டு என்கிற தெய்வீக சத்தியத்தை கேட்கும்படியாக தேவன் கிருபை கொடுத்த தயவுக்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அன்றைக்கு கர்த்தாவே தேவனுடைய பெட்டியை தேட வேண்டும் என்கிற வாஞ்சை தாவீதுக்குள்ளாக காணப்பட்டது. சவுலின் நாட்களிலே உண்டாயிருக்கவில்லை. சவுலின் நாட்களிலே உண்டாயிராத கர்த்தாவே வாஞ்சை தாவீதுனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்தது. தேடுவோம் என்று சொன்னான். தேவனுடைய சமூகத்தை தேடுவோம் என்று சொன்னான். நியாயமான முறையின்படி தேடுவோம் என்று சொன்னான். தேவனுடைய சமூகத்தை கர்த்தாவே நாடுவோம் என்று சொன்னான். அப்படியே கர்த்தாவே அவன் தேடினான். கர்த்தாவே நியாயமானபடி தேவ சமூகத்தை தேட வேண்டும் என்கிற சத்தியத்தை விளங்க பண்ணினீர். நியாயமானபடி தேடவில்லை என்றால் அடி விழும் என்பதை விளங்க செய்தீர். அன்றைக்கு புதிய ரதத்தின் மீது வைத்து உடன்படிக்கை பற்றி சுமந்து சென்றார்கள். அது நியாயமான முறை அல்ல என்பதை கர்த்தாவே விளங்க செய்தீர். கர்த்தாவே தேவரீர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தீர். ஆசாரியரும் லேவியரும் தோள்களின் மேல் உடன்படிக்கை பற்றி சுமக்க வேண்டும் என்கிற ஆலோசனையை கொடுத்தீர் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஆலோசனையை பெற்றுக்கொண்ட ஆசாரியர்களுடைய அனுபவம் எப்படிப்பட்டது, லேவியர்களுடைய அனுபவம் எப்படிப்பட்டது என்பதை இந்த நாளிலே தியானிக்க செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விலை கிரயத்தை யார் உம்முடைய நாமத்திற்காக உமக்கு பலி செலுத்தும்படியாக செலுத்த மனமுவந்து இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆசாரியர்கள். அப்படியே தாவீது அன்றைக்கு உமக்கு பலி செலுத்தும் போது இலவசமாக பலிமிருகங்களை பெற்றுக் கொள்ளாமல், இலவசமாக விறகுகளை பெற்றுக் கொள்ளாமல் விலை கிரயத்தை செலுத்தி பெற்றுக் கொண்டான் என்று தியானிக்க செய்தீரே. அப்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தாவே உமக்கென்று கர்த்தாவே துதி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தாவே அதற்கேற்ற விலை கிரயத்தை செலுத்த மனமு வந்தவர்களாக காணப்பட, உமக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தக்கூடியவர்களாக காணப்பட தேவன் கிருபை நல்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. லேவியர்களுடைய அனுபவத்தை தியானிக்க செய்தீரே. அப்படியே உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே தேவனுடைய வார்த்தைக்கு நிகரானது ஒன்றுமில்லை. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக வருகிற எந்த ஆலோசனையும், அது குடும்பத்தில் இருந்து வந்தாலும் சரி, அது தேசத்தில் இருந்து வந்தாலும் சரி, அது உயர் பதவியில் இருக்கிறவர்களிடத்திலிருந்து வந்தாலும் சரி, அது அரசியல்வாதிகளிடத்திலிருந்து வந்தாலும் சரி, அதை நாங்கள் அசட்டை பண்ணுவோம். தேவனுடைய வார்த்தைகளுக்கே முக்கியத்துவம் கொடுப்போம் என்கிற தீர்மானத்தோடு காணப்படுகிறவர்கள் லேவியர்கள் என்கிற சத்தியத்தை தியானிக்க தேவன் கிருபை செய்தீரே. அப்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த லேவியர்களின் அனுபவம், அந்த ஆசாரியர்களின் அனுபவம் உண்டாயிருக்கும்படியாக செய்து உரிய கனத்தையும் உரிய மகிமையும் செலுத்துகிறவர்களாக, உடன்படிக்கை பெட்டியை தோள்களின் மேல் சுமக்கிறவர்களாக, தேவ சமூகத்தை பாதுகாத்துக் கொள்கிறவர்களாக, தேவ சமூகத்தை உணர்கிறவர்களாக, தேவ சமூகத்திலே உண்டாயிருக்கக்கூடிய ஆலோசனையை வெளிப்படுத்த
வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். சகல ஸ்துதியான மகிமையாவும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமென். அவசட்டையின் கீழடை காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். கர்த்ததாமே தேவ சமூகத்திலே உண்டாயிருக்கக்கூடிய தெய்வீக ஆசீர்வாதமாகிய தேவ ஆலோசனையை பெற்று சுகமாய் வாழ்ந்திருக்க பண்ணுவாராக, ஆமென்.